சென்னையில் தொடங்கியுள்ள நிலம் பண்பாட்டு மையத்தின் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா அச்சத்தில் உறைந்து கிடந்த சென்னை மக்களுக்கு நீலம் பண்பாட்டு மையத்தின் மார்கழியில் மக்கள் இசை என்ற இந்த இசை விருந்து புத்துணர்ச்சியை அளித்துள்ளது. தமிழரின் வாழ்வியலும் வரலாற்றிலும் கலந்துவிட்ட பறை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக அரங்கேற்றப்பட்டது. சேலம் சுந்தரம் ஆதிமேளம் மற்றும் அலங்காநல்லூர் வேலு ஆசான் குழுவினரின் மிரட்டலான இந்த பறை இசை காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. விவசாயிகளின் துயரம், கந்துவட்டி கொடுமை உள்ளிட்ட சமூக அவலங்களும் நாட்டுப்புற பாடல்கள் வாயிலாக கலைஞர்கள் வெளிப்படுத்தினர். மனசரங்கி வாடியாத்தா மக்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். பரியேறும் பெருமாள் படத்தின் எங்கும் புகழ் துவங்க என்ற பாடல் தாழ்த்தப்பட்டோர் மீதான கொடுமைகளை மீண்டும் நம் கண்முன் கொண்டு வந்தது. பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்து ஏறத்தினமே கண்ணம்மா. விழாவில் பேசிய நீலம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனரும் திரைப்பட இயக்குநருமான ப. ரஞ்சித் சமூக பிரச்சனையை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்கவே ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணை ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அன்றைக்கி இருந்த திரைப்படங்கள்லேருந்து இசை வடிவங்கள்லேருந்து என்ன சொல்கிறது எழுத்து எல்லாமே பயன்படுத்தினாங்க. அந்தளவுக்கு இங்கே அறிவுசார் செயல்பாடு மக்களிடையே மிக முக்கியமான ரொம்ப க்ளோஸாக ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே இருந்திருக்கு, வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கி பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு வந்தப்போ உலகில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அரசியல் புரட்சி மிக முக்கியமானதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது பாதிக்கப்படுகிற மக்களுக்கு ஆதரவாக இப்போ நம்ம நிகழ்வுகள் பண்ணுறது மூலமாக இது டெஃபினட்டாக இங்கே இருக்கிற சாமானிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்து நம்ம பேசுகிறது சரின்ற ஒரு உணர்வை அவங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையுடைய ஒரு நீட்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். பறை இசை, கானா, ஒப்பாரி, ஹிப்ஹாப் என பல வடிவங்களில் இந்த இசை நிகழ்ச்சி தொடர்ந்து 8 நாட்கள் நடைபெறுகிறது. 3 நாட்கள் தியாகராய நகரிலும் எஞ்சி 5 நாட்கள் மயிலாப்பூர் ஆரேபுரத்திலும் இந்த இசை விருந்து அரங்கேறுகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிர்ஷா.